ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் ரோகிணியை பார்த்துட்டு விஜயா தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. இதில் கோவமான ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே உங்கள் அம்மா மேலே பெரிய மரியாதை வச்சேன், இதுக்கெல்லாம் உங்கள் அம்மா அனுபவிப்பாங்கன்ற மாதிரி மனோஜை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலில் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனோட கிறிஷுக்கு தலைவலின்ற மாதிரி கூட்டிகிட்டு வர முத்து விசாரிக்கிறாரு. எதனால தலைவலின்னா, அம்மா யார் யார் கூடலாம் சண்டை போடுறாங்களோ அதை பார்த்தா எனக்கு தலைவலி வருதுன்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து சொல்கிறாரு இதுக்கு தான் பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்கணுன்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்க, இதில் ரோகிணி கடுப்பாகி குழந்தை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா அம்மா வீட்டில் இல்லாத போது அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயா முன்னாடியே மீனா அவங்க அம்மா கொடுமைக்கார மாமியாருன்ற மாதிரி விஜயாவை சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதில் கோவமான விஜயா என்ன பண்ணுறாங்க, மீனா அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் இப்படி தான் ஊரெல்லாம் என்னை தப்பாக சொல்லி வைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க அது பெரிய சண்டையாயிடுது. இதில் முத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பொண்டாட்டியும் பதவி விலக மாட்டா, வீடு போகலான்னு பார்த்தா நீயும் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்ல, அப்போ அதுக்கு முத்து என்ன சொல்கிறாரு, 2 நாள் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு வீடு நம்ம வீட்டை மீட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டிலேருந்து கோவமாக கிளம்பி போகிற மாதிரி இன்றைக்கான எபிசோட் முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.